வெல்கம் டு மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லட்டு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இந்த பவுலுக்கு ஒரு பவுல் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கடலைப்பருப்பை என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். சாதாரணமாக லட்டு செய்யணும்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும், ஆனால் இந்த லட்டுக்கு எண்ணெய்லாம் தேவைப்படாது. ஃபஸ்ட் டைமே நம்மளுக்கு லட்டு பெர்ஃபெக்டாக எப்படி வரணுங்கிறதுக்காண்டி நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் போயிடும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம இதை நல்லா 5 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லாவே ஊறி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு ஊறினா போதும் நம்மளுக்கு. இப்போ ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பெரிய மிக்ஸி கப்பு தான் யூஸ் பண்ணேன். அதில் எனக்கு சரியாகவே அரைச்சி வரல. ஸோ அதுக்கப்புறம் நான் சின்ன மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சேன். சூப்பராக வந்துச்சு. இது கூட ஒரு டிப்ஸு, உங்களுக்கு குறைய போட்டு சின்ன மிக்ஸி கப்பில் அரைச்சிங்கன்னா சூப்பராக அரைச்சி வந்துடும். நம்மளுக்கு கடலைப்பருப்பு எவ்வளோக்குள்ள ஊறி இருக்கோ அவ்வளோக்குள்ள நல்லது பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் கடலைப்பருப்பு மட்டும் நல்லா ஊற விட்டுடுங்க. அப்போ அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம அரைச்சது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொரகரப்பாக அந்த அளவுக்கு தான் அரைக்கணும். ரொம்ப பட்டாலாம் அரைச்சிடாதீங்க. அதே மாதிரி தண்ணியும் நிறைய ஊற்றிடாதீங்க. தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா நம்ம லட்டு பர்ஃபெக்டாக வராது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். சின்ன ஸ்பூனுக்கு தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம இந்த மாவு அவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுக்கும்போது நீங்கள் ஒரு கவனம் வச்சுக்கோங்க. ஒன்று பாதியாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வறுக்கும்போது அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இல்லைன்னா கடலைப்பருப்போட வாசம் லட்டில் இருக்கும். திருப்பி வறுக்கும் போதும் இந்த மாதிரி சட்டாப்பை யூஸ் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு மாதிரி கரண்டி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுலேயே ஒட்டி பாதி மாவு வறுபடாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி இருந்துன்னா நம்மளுக்கு அது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஒட்டாது, நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வந்துடும். ஸோ இப்போ நான் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வறுத்து எடுக்க போகிறேன். வறுத்து எடுக்கிறதும் பாருங்கள், எதுவுமே இன்னும் கொஞ்சம் வறுபடணும். நல்லா பூந்தி மாதிரி உருண்டு நல்லா அழகாக வந்திருக்கு இல்லையா, அப்படி நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டால் தான் நம்மளுக்கு பச்சை வடை இருக்காது. ஸோ இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு சூப்பராக வறுபட்டு ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கே தெரியும் உங்களுக்கு நல்லா வறுபட்டு சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குறைய மிக்ஸி கப்புக்கு மாற்றி நம்ம மறுபடியும் திரிச்சிக்க போகிறோம். இப்போது குறைவாக போட்டு திரிச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம திரிச்சது எப்படி இருக்குன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவு திரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கடாயில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதில் நம்ம முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்து எடுக்க போகிறேன். நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ நான் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்தாச்சு. இப்போது அதே கடாயில் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ கடலைப்பருப்பு எந்த பவுலில் எடுத்தீங்களோ அதே பவுல் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. சீனி எடுத்துகிட்டு ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணுங்கள். இதுக்கு பாகுபதம்லாம் வரணும்னு தேவையில்லை. லைட்டாக பிசுபிசுப்பு மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம இதை காய்ச்சி எடுத்தால் போதும். அதாவது ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது இதுவும் நல்லா காய்ச்சாச்சு. இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மொத்தமாக உள்ளே தட்டாதீங்க. குறைவாக தட்டும் போது உங்களுக்கு கட்டிப்படாது. இப்போது நான் முதல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கட்டி இல்லாமல். இப்போ மீதம் இருக்கிற மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவு நல்லா அல்வா பதமாக ஃபஸ்ட்டு வரும். இருக்க அது கொஞ்சம் இறுகி வரும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு பதம் கிடைக்கும். இப்போ இது இன்னுமே கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ இப்படி விட்டுருவோம். பாருங்கள், இப்போ நல்லா இறுகி வந்துடுச்சு. இன்னுமே கொஞ்சம் நேரம் வைக்கணும். இப்போ நான் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ இந்த டைம்லேயே நான் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம மாவு எவ்வளோ அழகாக
மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ வந்து இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதான். இப்போ எனக்கு நல்லாவே மாவு ஆறிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம அழகாக லட்டு பிடிச்சிக்க போகிறோம். பிடிக்கிறதுக்கும் போதுங்க உங்கள் கையில் கூட ஒன்று கூட ஒட்டாமல் சூப்பராக வருங்க. இப்போது நம்ம கடலைப்பருப்பு லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இது நம்ம எண்ணெய் இல்லாமல் அழகாக சூப்பராக பொரிக்காமல் ரொம்ப அழகாக ஈஸியாகவே செஞ்சிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லட்டு செஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே வச்சுடுங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி அந்த மாவு வந்து இறுகி வரும். அப்புறம் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் லட்டு கிடச்சிரும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே வச்சிடுறேன். நீங்கள் கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா இந்த லட்டு ஒரு வாரம் வரைக்குமே உங்களுக்கு கெட்டே போகாதுங்க. வெளியவே வைக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. மீண்டும் ஒரு அழகான ரெசிபிலையோ இல்லை விளாக்லையோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.